Hi, hello, and welcome to இது உங்க How to Tech தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படி 1 month இல்லை 2 monthல எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸை யூடியூப்லேருந்து கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வியூஸ் அதிகமாக இருந்தாலும் ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஸோ அடுத்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 வருஷம் இருக்குது. ஸோ 2018 ஃபஸ்ட்டாக கொண்டு வந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது 10,000 வியூஸ் இருந்தால் போதும் உங்களோட வீடியோக்கான உங்களோட சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கூட இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது 1000 சப்ஸ்கிரைபர் கூட நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல சேனல் கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை ரீச் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூடியூபருக்குமே தெரியும் ஸோ நான் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் முடிஞ்சால் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா வேண்டாம், உங்களோட சேனலோட பேரை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா யாராவது வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கூட உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 to 4 months நீங்கள் அதாவது கன்சிஸ்டன்ட் அப்படின்றத அந்த யூடியூப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் யூடியூபர் ஆகிறத எவனாலையும் தடுக்கவே முடியாது. அதுதான் இந்த யூடியூப்போட ஒரு சின்ன ட்ரிக்ஸ். அதனால உங்களோட வீடியோ பர் டேக்கு பர் மந்த்துக்கு ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோ போனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 3 வீடியோலேருந்து 4 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நான் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பர் டேக்கு ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நெட் பார்த்தீங்கன்னா 2.2 GB தான் இருக்குது. அதனால ஸோ அந்த 2 GBக்குள்ளே தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா 1 GB இல்லைனா 1.5 GB அளவுக்கு இருக்குது. அதனால ஸோ நான் கம்ப்ரஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட அதாவது நெட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக போட்டு வீடியோஸ் இன்னும் கூட உங்களுக்கு அதிகமாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.